Hello friends, இந்த வீடியோ free spoken English class day 7. இந்த வீடியோவை நீங்க பார்த்து முடிச்ச பிறகு உங்களால கண்டிப்பா இங்கிலீஷ்ல பேச முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் வருங்க. இந்த வீடியோல நம்ம ஒரு பாசிட்டிவான கேள்வி கேட்டு அதுக்கான ஆன்சர் பாசிட்டிவ் ஆன்சர் எப்படி பண்ணுறது, நெகட்டிவான ஆன்சர் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம இங்கிலீஷை கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சு கற்றுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாங்க உங்களால் இங்கிலீஷ் பேச முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக உங்களுக்கு கிடைச்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய இங்கிலீஷ் பேசலாம் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா 3,15,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்களேன், அவன் சந்தோஷமாக இருக்கிறானா? இந்த கொஸ்டினை நாம் பாசிட்டிவாக கேட்டிருக்கோம். இதுக்கான ஆன்சர் ரெண்டு விதத்தில் சொல்லலாம். ஒன்று பாசிட்டிவாக சொல்லலாம், இன்னொன்று நெகட்டிவாக சொல்லலாம். பாசிட்டிவாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஆமாம் அவன் சந்தோஷமாக இருக்கிறான். நெகட்டிவாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அவன் சந்தோஷமாக இல்லை. இந்த மாதிரி தான் நம்ம எல்லா சென்டென்ஸுக்கும் இங்கிலீஷில் சென்டென்ஸ் எழுத போகிறோம். அவன் சந்தோஷமாக இருக்கிறானா அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, இஸ் ஹி ஹாப்பி? இஸ் ஹி ஹாப்பி? அவன் சந்தோஷமாக இருக்கிறான். எஸ், he is happy. Yes, he is happy. நெகட்டிவாக எப்படி சொல்லலாங்க? அவன் சந்தோஷமாக இல்லை அப்படிங்கிறதுக்கு கரெக்டுங்க. No, he is not happy. No, he is not happy. உங்களுக்கு புரியுதாங்க? நெக்ஸ்ட் ஒரு பாசிட்டிவான கேள்வி கேட்கலாமா? அவள் சந்தோஷமாக இருக்கிறாளா? எப்படி கேட்கலாம்? கரெக்டுங்க. Is she happy? Is she happy? பாசிட்டிவான கொஸ்டின் எப்படி சொல்லியிருக்கோம்? ஆமாம் அவள் சந்தோஷமாக இருக்கிறாள். எஸ், ஷீ இஸ் ஹாப்பி. எஸ், ஷீ இஸ் ஹாப்பி. நெகட்டிவாக எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க. இல்லை, அவள் சந்தோஷமாக இல்லை. நோ, ஷீ இஸ் நாட் ஹாப்பி. நோ, ஷீ இஸ் நாட் ஹாப்பி. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், உனக்கு அவனை பிடிக்குமா? பாசிட்டிவாக கேட்டிருக்கோமா? அதுக்கான ஆன்சர் பாருங்களேன். ஆமாம் எனக்கு அவனை பிடிக்கும். இன்னொரு விதத்தில் எப்படி ஆன்சர் பண்ணலான்னா, இல்லை எனக்கு அவனை பிடிக்கலை. இந்த இதுக்கு எப்படி நம்ம சென்டென்ஸ் எழுதலான்னு பார்க்கலாமாங்க? ஃபஸ்ட்டு பாருங்களேன், உனக்கு அவனை பிடிக்குமா? எப்படி கேட்கலாம் இங்கிலீஷ்லங்க? கரெக்டுங்க. நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் திங்க் பண்ணிட்டீங்க. நான் இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஆன்சர் திங்க் பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் திங்க் பண்ணது தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உனக்கு அவனை பிடிக்குமா அப்படிங்கிறதுக்கு டு யூ லைக் ஹிம்? டு யூ லைக் ஹிம்? ஹிம் அப்படின்னா தமிழில் அவனை, அவனை அப்படின்னு அர்த்தம். புரியுதாங்க? டு யூ லைக் ஹிம்? உனக்கு அவனை பிடிக்குமா? பாசிட்டிவாக எப்படி கொஸ்டின் சொல்லியிருக்கோம்? ஆமாம் எனக்கு அவனை பிடிக்கும். எஸ், ஐ லைக் ஹிம். எஸ், ஐ லைக் ஹிம். நெகட்டிவ் எப்படி சொல்லியிருக்கோம்? இல்லை எனக்கு அவனை பிடிக்கல. நோ, ஐ டோன்ட் லைக் ஹிம். நோ, ஐ டோன்ட் லைக் ஹிம். எனக்கு அவனை பிடிக்கலை. இதுவே நெக்ஸ்ட்டு பாருங்களேன், உனக்கு அவளை பிடிக்குமா? பாசிட்டிவாக கேட்டிருக்கோம். இதுக்கான ஆன்சர் பாருங்களேன், ரெண்டு விதத்தில் இருக்குது. ஆமாம் எனக்கு அவளை பிடிக்கும். இல்லை எனக்கு அவளை பிடிக்கலை. இதுக்கு ரெண்டுத்துக்குமே சென்டென்ஸ் எப்படி எழுதணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுலங்க? நீங்கள் திங்க் பண்ணிட்டீங்களா? சூப்பருங்க. நான் ஆன்சர் பண்ணுறேன், கரெக்டானு செக் பண்ணுங்கள். ஆமாம் எனக்கு அவளை பிடிக்கும். எஸ், ஐ லைக் ஹர். எஸ், ஐ லைக் ஹர். இல்லை எனக்கு அவளை பிடிக்கலை அப்படிங்கிறதுக்கு நோ, ஐ டோன்ட் லைக் ஹர். எனக்கு அவளை பிடிக்கலை. நெக்ஸ்ட்டு கேள்வி பாருங்களேன், நீ பள்ளிக்கு போகிறாயா? பாசிட்டிவாக கேட்டிருக்கோமா? அந்த கேள்வியை நல்லா கவனமாக கவனிங்க. நீ பள்ளிக்கு போகிறாயா? இதுக்கு ரெண்டு விதத்தில் ஆன்சர் பண்ணலாம். ஆமாம் நான் பள்ளிக்கு போகிறேன். இன்னொரு விதத்தில் எப்படி ஆன்சர் பண்ணலாம்? நெகட்டிவாக, இல்லை நான் பள்ளிக்கு போகவில்லை. இந்த மூணுக்குமே நம்ம சென்டென்ஸ் எழுதலாமாங்க? இப்போ உங்கள் எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மூணுக்குமே எப்படி இங்கிலீஷில் சென்டென்ஸ் எழுதுறது அப்படின்னு நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிருக்கும். அப்படியே கண்டினியூவாக என் கூட சேர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. கடைசி வரைக்கும் வீடியோவை மிஸ் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு பாருங்களேன், நீ பள்ளிக்கு போகிறாயா? எப்படி கேள்வியாக கேட்குறோம்? பாசிட்டிவாக கேட்குறோமா? சென்டென்ஸ் எழுதலாமா? டு யூ கோ டு ஸ்கூல்? டு யூ கோ டு ஸ்கூல்?
நீ பள்ளிக்கு போகிறாயா? இப்போ இங்கே நம்ம பாசிட்டிவாக ஆன்சர் பண்ணியிருக்கோமா? ஆமாம், நான் பள்ளிக்கு போகிறேன். எஸ், ஐ கோ டு ஸ்கூல். எஸ், ஐ கோ டு ஸ்கூல். ஃபைனலாக இன்னொரு பதில் இருக்குது பாருங்களேன். நெகட்டிவாக இருக்குதா? இல்லை, நான் பள்ளிக்கு போகவில்லை. எப்படி சொல்லாங்க? கரெக்டுங்க. ஆன்சர் எல்லாருமே திங்க் பண்ணிட்டேங்க. நீங்கள் நினைக்கிறது ஆல்மோஸ்ட் கரெக்டாக தான் இருக்கும். நோ, ஐ டோன்ட் கோ டு ஸ்கூல். நோ, ஐ டோன்ட் கோ டு ஸ்கூல். இப்போ இதே மாதிரி ஈஸியாக இன்னொரு சென்டென்ஸ் எழுதலாம். நீ கல்லூரிக்கு போகிறாயா? பாசிட்டிவாக கேள்வி கேட்குறோம். அதுக்கான ஆன்சர் 2 விதத்தில் வரும். ஆமாம், நான் கல்லூரிக்கு போகிறேன், பாசிட்டிவாக சொல்கிறோம். இல்லை, நான் கல்லூரிக்கு போகவில்லை, அதாவது நான் காலேஜுக்கு போகலை அப்படின்னு சொல்கிறது தான். நம்ம ஷார்ட்டாக இதை தான் சொல்லுவோம். இது நம்ம நெகட்டிவாக சொல்கிறோமா? இந்த 3க்குமே நம்ம சீக்கிரமாக சென்டென்ஸ் எழுதலாமா? நீ கல்லூரிக்கு போகிறாயா? டு யூ கோ டு காலேஜ்? டு யூ கோ டு காலேஜ்? பாசிட்டிவான ஆன்சர் எப்படி சொல்லலாம்? ஆமாம், நான் கல்லூரிக்கு போகிறேன். எஸ், ஐ கோ டு காலேஜ். எஸ், ஐ கோ டு காலேஜ். இதை நம்ம நெகட்டிவாக எப்படி சொல்லியிருக்கோம்? இல்லை, நான் கல்லூரிக்கு போகவில்லை. ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கும். கரெக்டுங்க, கரெக்டாக சொல்லிட்டீங்க. நோ, ஐ டோன்ட் கோ டு காலேஜ். நான் கல்லூரிக்கு போகவில்லை. நெக்ஸ்ட்டு பாசிட்டிவான ஒரு கேள்வி பார்க்கலாங்க. இந்த கொஸ்டின் பாருங்களேன். உனக்கு பசிக்கிறதா? பாசிட்டிவாக கேட்டிருக்கோமாங்க. இதுக்கான ஆன்சர் நம்ம 2 விதத்தில் சொல்லுவோம். ஆமாம், எனக்கு பசிக்குது. இதை நம்ம பாசிட்டிவாக சொல்லியிருக்கோம். இல்லை, எனக்கு பசிக்கலை. இதை நம்ம நெகட்டிவாக சொல்லியிருக்கோமா? இந்த 3 சென்டென்ஸுக்குமே இங்கிலீஷில் நம்ம சென்டென்ஸ் எழுதலாங்க. ஈஸியாக இருக்கும். உனக்கு பசிக்கிறதா? டு யூ ஹங்க்ரி? டு யூ ஹங்க்ரி? உனக்கு பசிக்கிறதா? பாசிட்டிவான ஆன்சர் பாருங்களேன். ஆமாம், எனக்கு பசிக்கிறது. எஸ், ஐ எம் ஹங்க்ரி. எஸ், ஐ எம் ஹங்க்ரி. நெகட்டிவான ஆன்சர் எப்படி சொல்லலாங்க? நோ, ஐ எம் நாட் ஹங்க்ரி. நோ, ஐ எம் நாட் ஹங்க்ரி. இல்லை, எனக்கு பசிக்கலை. புரியுதாங்க? நெக்ஸ்ட்டு ஒரு செட் பார்க்கலாம். உனக்கு தெரியுமா? இந்த கேள்வியை பாசிட்டிவாக கேட்டிருக்கோமா? உனக்கு தெரியுமா? இதுக்கான ஆன்சர் 2 விதத்தில் பண்ணலாம். ஆமாம், எனக்கு தெரியும். இல்லை, எனக்கு தெரியாது. சென்டென்ஸ் எழுதலாமாங்க? உனக்கு தெரியுமா அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் டு யூ நோ? டு யூ நோ? நோ அப்படின்னா தமிழில் தெரியும் அப்படின்னு அர்த்தம். உனக்கு தெரியுமா கேள்வியாக கேட்கும் போது ஆக்ஸிலரி வெர்ப் பார்த்தீங்கன்னா டூ இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை முன்னாடி போட்டுருணும். டு யூ நோ? டு யூ நோ? உனக்கு தெரியுமா? அதுக்கு பாசிட்டிவான ஆன்சர் பாருங்களேன். ஆமாம், எனக்கு தெரியும். எஸ், ஐ நோ. எஸ், ஐ நோ. இப்போ இதுக்கு நெகட்டிவான ஆன்சர் எப்படி எழுதலாம்? இல்லை, எனக்கு தெரியாது அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள், எப்படி வரும்? கரெக்டுங்க. நோ, ஐ டோன்ட் நோ. நோ, ஐ டோன்ட் நோ. இல்லை, எனக்கு தெரியாது. இது வரைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ புரியுது அப்படின்னா மறக்காமல் எல்லாருமே வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். எல்லா வீடியோ உங்களால் பார்க்க முடியுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது ஒரு ஆளுக்கு நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் வீடியோ பார்த்து முடிச்சோன்னே வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா இப்போவே உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிவிட்டு வீடியோ பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு செட் பார்க்கலாமாங்க. நீ தயாரா அப்படின்ட்டு உங்கள்கிட்ட ஒருத்தங்க பாசிட்டிவாக கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் பாசிட்டிவாகவும் ஆன்சர் பண்ண முடியும், நெகட்டிவாகவும் ஆன்சர் பண்ண முடியும். இங்கே பாருங்களேன். நீ தயாரா அப்படிங்கிறத எப்படி கேட்கலாம்? எப்படி கேட்கலாம்? கரெக்டுங்க. ஆர் யூ ரெடி? ஆர் யூ ரெடி? நீ தயாரா? இதுக்கு நம்ம பாசிட்டிவாக எப்படி ஆன்சர் பண்ணியிருக்கோம்? ஆமாம், நான் தயார். எஸ், ஐ எம் ரெடி. எஸ், ஐ எம் ரெடி. நம்ம இதை நெகட்டிவாக எப்படி ஆன்சர் பண்ணியிருக்கோம்? இல்லை, நான் தயாராக இல்லை. நோ, ஐ எம் நாட் ரெடி. நோ, ஐ எம் நாட் ரெடி. புரியுதாங்க? நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? அவனால் நீந்த முடியுமா? பாசிட்டிவாக கேள்வி கேட்குறோமா? அதுக்கு 2 விதத்தில் ஆன்சர் பண்ணலாம். அவனால் நீந்த முடியும், அவனால் நீந்த முடியாது. எப்படி சென்டென்ஸ் அதெல்லாம் பார்க்கலாமாங்க? இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதா? ஓகேங்க. அவனால் நீந்த முடியுமா கேள்வியாக கேட்குறோம், பாசிட்டிவாக கேட்கும். எப்படி கேட்கலாம் அப்படின்னா கேன் ஹீ ஸ்விம்? கேன் ஹீ ஸ்விம்? இப்போ பாசிட்டிவான ஆன்சர் பாருங்களேன். அவனால் நீந்த முடியும். ஹீ கேன் ஸ்விம். ஹீ கேன்
ஸ்விம், அவனால் நீந்த முடியும். இப்போ நம்ம நெகட்டிவாக எப்படி ஆன்சர் பண்ணியிருக்கோம்? அவனால் நீந்த முடியாது. எப்படி சொல்லலாங்க? கரெக்டுங்க. ஹி கேன் நாட் ஸ்விம். கேன் நாட் அப்படிங்கிறத நம்ம காண்ட் அப்படின்னு சொல்லலாங்க. ஹி காண்ட் ஸ்விம். ஹி காண்ட் ஸ்விம். நெக்ஸ்ட்டு பாருங்களேன், இது உன்னுடையதா? ஒரு பைக்கு மிஸ் ஆச்சு அப்படின்னா எடுத்துகிட்டு வந்து நம்மகிட்ட வந்து கேட்பாங்க, இது உன்னுடையதா? இதை எப்படி கேட்குறாங்க? பாசிட்டிவாக கேட்குறாங்களா? அதுக்கான ஆன்சர் 2 விதத்தில் வரும். ஆமாம், இது என்னுடையது தான். இல்லை, இது ஏன் இது இல்லை. புரியுதாங்க? இப்போ இதுக்கு நம்ம சென்டென்ஸ் எழுதலாம். இது உன்னுடையதா? எப்படி கேட்கலாம்? கரெக்டுங்க. எல்லாருமே ஓரளவுக்கு ஆன்சர் திங்க் பண்ணிட்டீங்க. இஸ் இட் யுவர்ஸ்? இஸ் இட் யுவர்ஸ்? இது உன்னுடையதா? அதுக்கு பாசிட்டிவான ஆன்சர் பாருங்களேன். ஆமாம், இது என்னுடையது. எஸ், இட்ஸ் மைன். எஸ், இட்ஸ் மைன். மைன் அப்படின்னா தமிழில் என்னுடையது, என்னுடையது அப்படின்னு அர்த்தம். புரியுதாங்க? நம்ம நெகட்டிவ் அப்படி சொல்லியிருக்கோம். இல்லை, இது ஏன் இது இல்லை. நோ, இட்ஸ் நாட் மைன். நோ, இட்ஸ் நாட் மைன். நெக்ஸ்ட் ஒரு செட் பார்க்கலாமா? நீ இதை நம்புகிறாயா? நீ இதை நம்புகிறாயா? பாசிட்டிவாக கேட்குறோம். அதுக்கு நம்ம 2 விதத்தில் ஆன்சர் பண்ணுவோம். பாசிட்டிவாக கேள்வி கேட்குறதுக்கு பார்க்கலாமா? டு யூ பிலீவ் இட்? டு யூ பிலீவ் இட்? நீ இதை நம்புகிறாயா? அதுக்கு பாசிட்டிவான ஆன்சர் பாருங்களேன். ஆமாம், நான் இதை நம்புகிறேன். எஸ், ஐ பிலீவ் இட். எஸ், ஐ பிலீவ் இட். இதை நம்ம நெகட்டிவ் எப்படி ஆன்சர் பண்ணுறோம்? இல்லை, நான்லாம் இதை நம்பலை. இல்லை, நான் இதை நம்பவில்லை. நோ, ஐ டோன்ட் பிலீவ் இட். நோ, ஐ டோன்ட் பிலீவ் இட். நான் இதை நம்பவில்லை. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், உனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குமா? உனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குமா? பாசிட்டிவாக கேட்குறோம். இதுக்கான ஆன்சர் எப்படி பண்ணலாம்? ஒன்று பாசிட்டிவாக எப்படி சொல்லலாம்? ஆமாம், எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும். நெகட்டிவாக எப்படி சொல்லலாம்? இல்லை, எனக்கு ஐஸ்கிரீம்லாம் பிடிக்காது. இப்போ நம்ம இந்த 3க்குமே சென்டென்ஸ் மேக் பண்ணலாமாங்க? உனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குமா அப்படிங்கிறதுக்கு டு யூ லைக் ஐஸ்கிரீம்? டு யூ லைக் ஐஸ்கிரீம்? உனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குமா? பாசிட்டிவான ஆன்சர் எப்படி சொல்லியிருக்கோம்? ஆமாம், எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும். எஸ், ஐ லைக் ஐஸ்கிரீம். எஸ், ஐ லைக் ஐஸ்கிரீம். நெகட்டிவ் ஆன்சர் எப்படி சொல்லியிருக்கோம்? இல்லை, எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்காது. நோ, ஐ டோன்ட் லைக் ஐஸ்கிரீம். நோ, ஐ டோன்ட் லைக் ஐஸ்கிரீம். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? நீ விளையாடுகிறாயா? இந்த கேள்வியை நம்ம பாசிட்டிவாக கேட்குறோம். இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ், இப்போ நடக்கக்கூடிய ஒரு செயலை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். ஓகேங்களா? நீ விளையாடுகிறாயா? இதுக்கான ஆன்சர் பாருங்களேன், 2 விதத்தில் சொல்லலாம். ஆமாம், நான் விளையாடுகிறேன். இது பாசிட்டிவாக சொல்கிறோமா? இல்லை, நான் விளையாடவில்லை. இதை நம்ம நெகட்டிவாக சொல்கிறோமா? இது எப்படி நம்ம சென்டென்ஸ் எழுதலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பாருங்களேன், நீ விளையாடுகிறாயா? டு யூ ப்ளே? டு யூ ப்ளே? பாசிட்டிவாக நம்ம ஆன்சர் பண்ணிக்க பாருங்களேன். ஆமாம், நான் விளையாடுகிறேன். எஸ், ஐ ப்ளே. எஸ், ஐ ப்ளே. நம்ம நெகட்டிவ் எப்படி ஆன்சர் பண்ணியிருக்கோம்? இல்லை, நான் விளையாடவில்லை. நோ, ஐ டோன்ட் ப்ளே. நோ, ஐ டோன்ட் ப்ளே. அவ்வளோதாங்க. புரியுதா? இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். அவன் விளையாடுகிறானா? இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக கேட்டிருக்கோம். நம்ம இதுக்கு கொஷின் வந்து பார்த்திங்கன்னா 2 விதத்தில் சொல்லலாம். அவன் விளையாடுகிறான் பாசிட்டிவாக சொல்லியிருக்கோம். அவன் விளையாடவில்லை. இதுக்கு நம்ம சென்டென்ஸ் எழுதலாமாங்க? அவன் விளையாடுகிறானா எப்படி கேட்கலாம்? டு ஹீ ப்ளே? டு ஹீ ப்ளே? கரெக்டா? கரெக்டா? தப்புங்க. டு ஹீ ப்ளே வராது. டஸ் ஹீ ப்ளே? டஸ் ஹீ ப்ளே? ஹீ, ஷீ, இட், நேம் இதெல்லாம் சப்ஜெக்டாக ஒரு சென்டென்ஸில் வந்துச்சு அப்படின்னா அதோட ஆக்சிலரி வேர்ப் பார்த்தீங்கன்னா டூ கிடையாது, டஸ். ஐ, வி, யூ, தே தான். இந்த சப்ஜெக்ட் வந்தால் மட்டும்தான் நம்ம டூ அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்பு நம்ம யூஸ் பண்ணணும். ஹீ, ஷீ, இட், நேம் அதாவது அவன், அவள், நேம் இதெல்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் டஸ் தான் யூஸ் பண்ணணும். புரியுதாங்க? டஸ் ஹீ ப்ளே? டஸ் ஹீ ப்ளே? அவன் விளையாடுகிறானா? அதுக்கு நம்ம பாசிட்டிவாக ஆன்சர் பண்ணுறோம். ஆமாம்,
அவன் விளையாடுகிறான். எஸ் he plays. எஸ் he plays. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், நம்ம நெகட்டிவ் ஆன்சர் பண்ணிக்கோ பாருங்களேன். அவன் விளையாடலை. he doesn't play. he doesn't play. நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். உனக்கு என்னை பிடிக்குமா? பாசிட்டிவாக கேள்வி கேட்குறோம், அதுக்கு ஆன்சர் பாருங்களேன். பாசிட்டிவான ஆன்சர் ஆமாம் எனக்கு உன்னை பிடிக்கும். நெகட்டிவ் ஆன்சர் இல்லை எனக்கு ஒன்றை பிடிக்கலை. இந்த மூணுக்குமே சீக்கிரமாக சென்டென்ஸ் மேக் பண்ணலாமா? உனக்கு என்னை பிடிக்குமா? டு யூ லைக் மீ? டு யூ லைக் மீ? அதுக்கு பாசிட்டிவான ஆன்சர் பாருங்களேன். ஆமாம் எனக்கு உன்னை பிடிக்கும். எஸ் ஐ லைக் யூ. எஸ் ஐ லைக் யூ. ஃபைனல் பாருங்களேன். இல்லை எனக்கு உன்னை பிடிக்கலை. நோ ஐ டோன்ட் லைக் யூ. நோ ஐ டோன்ட் லைக் யூ. ஃபைனல் சென்டென்ஸ் உங்களுக்கு ஹோம்ஒர்க்குங்க. உனக்கு இங்கிலீஷ் பேசலாம் பிடிக்குமா? பாசிட்டிவாக நம்ம கேள்வி கேட்குறோம், இதுக்கு நம்ம பாசிட்டிவான சென்டென்ஸ் மட்டும் எழுதலாமா? எனக்கு இங்கிலீஷ் பேசலாம் பிடிக்கும். அதாவது நம்மளுடைய சேனலில் உங்களுக்கு பிடிக்குமான்னு நான் கேள்வியாக கேட்குறேன், அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க எனக்கு இங்கிலீஷ் பேசலாம் யூடியூப் சேனல் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த ரெண்டுக்குமே இங்கிலீஷில் என்ன வருதுன்ட்டு உங்களுடைய ஆன்சரை இப்போவே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் டே 8 வீடியோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் ரிலீஸ் ஆகுது. அதையும் நீங்கள் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி தெரியுது பார்த்தீங்களாங்க, இதை நீங்கள் கிளிக் பண்ணாலுமே ஃப்ரீ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் டே 1லேருந்து நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்து கற்றுக்கலாங்க. இன்னும் இது போல் நிறைய வீடியோஸில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.